2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, அவர் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காண. இதெல்லாம் ஓகே, கர்த்தர் ஆளுகை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அடையாளமாய் ஆளுகை அவர் கையில் கொடுக்கப்படுகிறது. ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒருவர் வந்திருக்கிறார், அவருக்கு அடையாளமாய் தூபவர்க்கம் கொடுக்கப்படுகிறது. வெள்ளை போலத்தை ஏன் கொடுத்தான்? வெள்ளை போலம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்கள், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 30:23. மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின் படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதி ஆகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. ஆமா, இது அபிஷேக தைலத்தினுடைய கோர் ப்ராடக்ட். என்னது? வெள்ளை போலம். அது 500 ஷெக்கல் நிறை. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த வெள்ளை போலத்தை ஏன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ண வேண்டி இருக்கிறது. என்ன அபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கு? வசனம் இருக்கு, நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன அபிஷேகம் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்லுது, என்னை ஆனந்த தைலத்தினால் அவர் என்ன செஞ்சாரா? அபிஷேகம் பண்ணினார். இந்த ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்துக்கு நேராக அவர் நடத்துகிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்துக்கு நேராக. ஏன்னா இயேசு ஆளுகை செய்கிறவர், பதில் கொடுக்கிறவர், அதே நேரத்தில் உலகத்தின் பாவத்திற்காக மரிக்கக்கூடிய இரட்சகர் பிறந்திருக்கிறார். உலகத்தின் பாவத்துக்காக மரிக்கக்கூடியவர். அவர் கடந்து போக வேண்டிய பாதை எப்படி இருக்கிறது? உபத்திரவத்தின் பாதை. வெள்ளை போலம் என்பது 2 முக்கியமான குணாதிசயங்களை கொண்டது. ஒன்று, வெள்ளை போலத்தினுடைய சுவை கசப்பு. நீங்கள் இந்த பெர்ஃப்யூம் எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, பாடி ஸ்ப்ரே, பெர்ஃப்யூம், இதெல்லாத்துக்குடைய கோர் இன்கிரீடியன்ஸில் போய் பாருங்கள். என்னன்னு கேட்டால் மிர்ருன்னு போட்டிருக்கோம். அந்த மிர் தான் வெள்ளை போலம். அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதான் பயங்கர வாசனை, பயங்கர வாசனை. அதுதான் வெள்ளை போலத்துடைய மரம், அதோடைய பட்டை பயங்கர வாசனையாக இருக்குமா. அது எத்தனை வருஷம் வளருதோ அத்தனை வருஷம் வாசனை அதிகமாக இருக்கும். அது வரைக்கும் அந்த வாசனை வீசுகிற வரைக்கும் அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அது வளர்ந்துகிட்டே இருக்குமா. ஒரு பீரியடில் வாசனை வீச தொடங்கும். வாசனை வீசின தொடங்கினா பல கிலோமீட்டருக்கு அந்த வாசனை வீசுமா. அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டது அந்த மரம். ஆனால் அதனுடைய சுவை எப்படி இருக்குமா? பயங்கர கசப்பு. நீங்கள் பெர்ஃப்யூமை பாடியில் அடிச்சிருப்பீங்க, பாடி ஸ்ப்ரேவை, பெர்ஃப்யூம் ட்ரெஸ்ஸில் அடிச்சிருப்பீங்க. வாயில் அடிச்சிருக்கீங்களா? எந்த பெர்ஃப்யூம் வாயில் அடித்தாலும் கசப்பாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மிர்ரோடைய சுபாவம் பயங்கர கசப்பு. வெள்ளை போலத்தை ஏன் கொடுக்குறான்? இவர் உலகமெங்கும் சாட்சி வீசுகிறவராக இருக்க போகிறார். பிதா இவரை குறித்து சாட்சி கொடுக்க போகிறார். கூட இருக்கிறவங்க சாட்சி கொடுப்பாங்க. மரிக்கும் போது 100க்கு அதிபதி புறஜாதியான் சாட்சி கொடுப்பான், இவர் தேவனுடைய குமாரன்னு. ஆனால் அதற்கு இவர் கடந்து போக வேண்டிய பாதை கசப்பான பாதை. கர்த்தர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ண போகிறார்னா என்ன அர்த்தம்? எது ஆனந்த தைலம்? அவர் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டதான அந்த ஆசீர்வாதத்தை பார்க்குறாரு. இத்தனை பேர் ரட்சிக்கப்படுவதற்கு என்னை பிதா நடத்தக்கூடிய பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரம் அவர் சொல்கிறார் கெத்செமனேல, ஆண்டவரே, இந்த என்னால் தாங்க முடியுமா தாங்க முடியாதான்னு தெரியாது, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ரூட்டு கேட்குறாரு ரட்சிப்பு. சொல்கிறார் பிதா, இல்லை, வெள்ளை போல ரூட்டு தான், உபத்திரவம் தான், கொஞ்சம் நீ கஷ்டப்படணும் தான். நீ கஷ்டப்படு. அந்த உபத்திரவத்தினுடைய முடிவு என்னவா இருக்கும்? உலகத்துக்கே சாட்சியாகி நிற்க போகிறது. நான் உயர்த்தப்படும் போது அநேகரை என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன். இதுதான் அந்த வெள்ளை போலத்தினுடைய தன்மை. சங்கீதம் 23 நம்ம அடிக்கடி வாசிக்கிறோமே, அந்த கடைசியில் உள்ள ஒரு காரியத்தை நம்ம எப்படி வாசிக்கிறோம்? என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை. அதோட என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையான அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி, அதான் ராபோஜனம்.
ராபோஜனத்தை கொண்டு வச்சிருக்காரு. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அதுதான் வெள்ளைப்போளத்தினுடைய அபிஷேகம். கசப்பு. வெள்ளைப்போளத்தை தலையில் ஊற்றினா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. அவ்வளோ கசப்பை கொண்டு எங்கே ஊற்றுறாங்க? தலைமையில், ஆரோனுடைய தலைமையில் ஊற்றுற மாதிரி பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் அந்த கசப்பான அனுபவத்தை ஊற்ற போகிறாங்க. கசப்பான காடியை கொடுக்க போகிறாங்க. எல்லாத்தையும் சகல கசப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஒருவர் வந்து நிற்கிறார். இங்கே ஒருவர் அங்கே இருக்கிறார். அதுதான் வெள்ளைப்போளத்தை கொண்டு வைக்கிறான். ஆளுகை செய்கிறவர் தான், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் தான். ஆனாலும் அவர் வாழ்க்கையில் என்ன வரப்போகுது? கசப்பு வரப்போகுது. இது வந்து ஹிஸ்ட்ரியில் உள்ளது, பைபிளில் உள்ளதில்லை. அந்த போன வானசாஸ்திரிகளில் ஒருத்தர் பேர் கஸ்பர். ஏன் அந்த கஸ்பருக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் போய் அந்த பிள்ளையை பார்க்குறாராம். அந்த பிள்ளையை பார்த்த உடனே அவருக்கு தோணுச்சான் ஒன்று. என்ன தோணுச்சான்? இந்த பிள்ளை ரொம்ப நாள் உயிரோடு இருக்காது, லாங் லைஃப்லாம் வராது, ரொம்ப வாலிப பிராயத்திலே செத்து போயிடும். ஆனால் அது ராஜா மாதிரி இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட போகுது அப்படின்னு சொல்லி அந்த கஸ்பர் வந்து முன்குறிச்சாராம். இயேசுவை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாராம். தீர்க்க தரிசனம் மாதிரி சொன்னாருன்னு சொல்லி ஒரு ஒரு சரித்திர கதை ஒன்று சொல்லுவாங்க. அப்போ இயேசு பிறக்கும் போதே கசப்பு அதோடு கூட நியமிக்கப்பட்டது, உபத்திரவம் நியமிக்கப்பட்டது. அதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் கசப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இயேசு ஏற்றுக்கொண்டார், உண்மைதான். ஆனால் வாழ்க்கையில் சில பாடுகள் வருவது நல்லது. வரும், ஆளுகையும் செய்வோம். எப்போ? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். சகல கசப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார், உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டார், காயங்களை ஏற்றுக்கொண்டார், காயங்களால் நோய்களை குணமாக்கப்பட்டோம். எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட சில உபத்திரவங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். உபத்திரவம் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. பவுலே சொல்றாரு, எனக்கு என்ன இருக்கு? பட்டணங்கள் தோறும் அடிக்கப்படுகிறேன். உபத்திரவம் இருக்கு, பசி இருக்கு, பட்டினி இருக்கு, பஞ்சம் இருக்கு. அதான் சொல்றேன், இங்க நல்ல ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வந்தவங்களை கேட்டு பாருங்க, உபத்திரவத்தின் பாதையை அவங்க கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அது பிசிக்கலி ஆர் ஸ்பிரிச்சுவலி ஏதோ ஒரு விதத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? உபத்திரவத்தின் பாதையை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த உபத்திரவத்தின் பாதை நல்லது. ஏன்? அதன் மூலமாக உன் சாட்சியின் வாசனை வீசும். அதன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேகர் கர்த்தரண்டை திருப்பப்படுவார்கள். உபத்திரவம், அதான் ஒரே ஒரு காரணத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு நாளும் உபத்திரவம் உங்களை கொல்லாது, உபத்திரவம் உங்களை உருவாக்கும். பைபிளை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் அனுமதிக்கிற உபத்திரவம் கொல்லுவதற்காக அல்ல, உருவாக்குவதற்காக. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு உனக்கு பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லைங்கிறான். வரும்போது ஜனங்க என்னவாயிறாங்க தெரியுமா? ஐயோ ஏதோ நடந்துருச்சு. இல்லை, அது ஒரு பார்ட் உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில். ஆளுகையும் இருக்குது, உங்கள் ஜபங்களுக்கு பதிலும் இருக்குது. சில நேரங்களில் என்ன இருக்குது? உபத்திரவமும் இருக்குது. ஆனால் அது டெம்பரவரி. யோபுக்கு வந்துச்சுங்கிறாங்க. யோபுக்கு வந்தது கொஞ்சம் உபத்திரவம். கொஞ்சம்னா ஒரே நாள் தான், மொத்தம் ஒரே நாளில் முடிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவர் அதுக்கு பிறகு 2 மடங்கு அவனை என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார். உபத்திரவம் நிரந்தரமானதல்ல, அது பார்ட். ஒரு கிராஸ் பண்ணோம், ஆனால் ஆசீர்வாதம் நிரந்தரமானது. கர்த்தர் முடிவு பெறுது. இப்போ பாருங்க, இயேசு மரணத்தை சந்திச்சாரு. அந்த முந்தின நாள் நைட்டு பிடிக்கிறாங்க, மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் அவர் அடிச்சு கிரிச்சு முடிச்சு மரணம் அடைஞ்சு ஒரு நாள் முடிஞ்சிச்சு. மரணம் ஒரு நாள், உபத்திரவம் ஒரு நாள், ஆசீர்வாதமோ நித்தியமாய் உங்களுக்காக எனக்காக அவர் உருவாக்கி வச்சுட்டார். அவர் பட்ட அந்த மரணத்தினாலே நித்திய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுட்டார். அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கிற உபத்திரவம் கொஞ்சம் தான், கொஞ்ச நாள், ஆனால் ஆசீர்வாதம் நித்தியமானது. ஆளுகை செய்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டவர் ஒருவர் நமக்குள் பிறந்திருக்கிறார். நாம் அவருக்குள் பிறந்திருக்கிறோம். அதான் முக்கியம். திருப்பியும் சொல்றேன், இயேசு பூமியில பிறந்தாருங்கிறது முக்கியம் இல்லை, நீங்க இயேசுக்குள்ள பிறந்தது தான் முக்கியம். இயேசுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேவை கொண்டாடுறது முக்கியம் இல்லை, இயேசுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுறது தான் முக்கியம். இயேசு முதலாவது வந்தார், நிறைவேறின தீர்க்க தரிசனம். மீண்டும் வருவார், அதான் காத்திருக்க வேண்டிய தீர்க்க தரிசனம். முடிஞ்சு போன தீர்க்க தரிசனத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது இப்போ ரெஃபரன்ஸ், அது ஹிஸ்டரி. வரப்போறார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். வரப்போற இயேசுவுக்கு நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டும். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? தெய்வ சமூகத்தில் கண்களை மூடுவோமா? எல்லாம் கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. இருக்கிற இடத்துல நீங்கள் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே
நீர் ஆளுகை செய்கிறதான ஒரு தேவன். எங்க அப்பா நீர் ராஜா ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்கிறீர். எங்கள் அடிமைத்தனத்தை நீர் மாற்றிவிட்டீர். யூதருக்கு நீர் ராஜா மாத்திரமல்ல, எங்களுக்கும் நீங்க தான் ராஜா. எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த பூமிக்கும் நீங்க தான் ராஜா. எல்லா ராஜாக்களுக்கும் நீர் தான் ராஜாவாக வீற்று இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். எங்க அப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்க அப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த விசுவாசம் வரணும் உங்களுக்கு. அவர் காற்றையும் கடலையும் ஜெயித்தவர். அவர் வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது. அவன் ஆச்சரியப்பட்டா, நீங்களும் ஆச்சரியப்படக்கூடாது. நீங்களாம் சொல்லணும், எங்க அப்பாவுடைய சத்தத்துக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படியும், எல்லாம் கீழ்ப்படியும். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னுடைய தகப்பன். அந்த தைரியமா போகணும். ரெண்டாவது, பல நேரங்களிலே என் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் என் கூடவே இருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரா இல்லையான்னு சந்தேகப்படுறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் நிச்சயம் உன்னுடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுப்பார். ஆனா நீ கேட்கறது அவருடைய சித்தமா இருக்கணும். அது மட்டும் ரொம்ப முக்கியம். அவர் சித்தமானவைகளை நீங்கள் கேட்டு பாருங்க. பிதாவுக்கு சித்தமானதையே தான் இயேசு செஞ்சாராமா. ஒரு நாள் வரும், நீங்கள் அவரை எதையும் கேட்க மாட்டீர்கள், உங்களுக்கு எல்லாம் நிறைவாய் இருக்கும். அந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டாந்துருவார். உங்களை கேட்கக்கூடிய இடத்துலயே இருக்காது. நீங்களே கொஞ்சம் உட்காந்து யோசிங்கன்னா, எனக்கா இவ்வளவு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், இதுவே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் என்னுடைய முன்னான வாழ்க்கைக்கும் பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப அதிகங்கிற எண்ணத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்ன ராஜாவா உட்கார வச்சிருக்காரு, இது ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அந்த எண்ணம் உங்களுக்கு எனக்கும் வரும் ஒரு நாள். அப்ப நம்ம அவரை எதையுமே கேட்க மாட்டோம், போதும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். போதும் என்ற மனதனும் கூடிய தெய்வ பக்தி அப்ப வரும். ஆண்டவரே எனக்கா இவ்வளவு கொடுத்திருக்கிறீரு. அப்ப ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, ஜெபமே நாம அன்னைக்கு பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து வச்சிருப்பார். கடைசியாக சில உபத்திரவங்களுக்கு நேராக நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கசப்புகளை ஏற்றுக்கொண்டவர் ஒருவர் இருக்கிறார், உன் உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கிறவர். அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உன்னை சந்தோஷமாய் வைக்கிறவர். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ கடந்து போகிற பாதை கடினமாக இருக்குன்னு உனக்கு தோணுது, ஆனா அந்த பாதையில நீ போகல. தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நான் உன்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். தோல் மேல வந்துகிட்டு இருக்கிறதே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னா, உன்னை சுமந்துகிட்டு வர்ற அந்த கசப்பு நாள்ல அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நோயை பத்தி கேட்கறதே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னா, அந்த நோயை நாளவா ஒரு நாள் சுமந்தேன். என் காயத்தை தொட்டு பார்க்கறதே உனக்கு கஷ்டமா இருக்கும்னா, நான் உனக்காக ஒரு நாள் அந்த காயத்தை நான் அடைஞ்சனே. உனக்காகவும் எனக்காகவும் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டவர் ஒருவர் இருக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட பாதை, நான் கடந்து போகிற பாதைகள் கசப்பு, உபத்திரவம், வேதனை, சில பிரச்சனைகள் தாழ முடியலப்பா, உபத்திரவத்தில் இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும்ப்பா, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டவர் ஒருவர் என்னோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். இவைகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார். நான் அடைகிற இந்த உபத்திரவம் கொஞ்ச காலத்தில் இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்கும். நித்திய மகிமைக்கு நேராக கர்த்தர் என்னை நடத்துவார். நான் படுகிற பாடுகள் கொஞ்ச காலத்திலே மாறி போகும். நித்திய சந்தோஷத்துக்கு தேவன் என்னை நடத்துவார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆளுகை செய்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் உபத்திரங்களை ஏற்றுக்கொண்டவர், எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், உம்முடைய மகிமைக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் சர்வ வல்லமை உள்ளவரும் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.